அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்துகிறதை மற்றவர்கள் பார்த்து அதை சகித்து கொள்ளாதபடி அவரை ஈட்டியிலே கொற்றி கொலை செய்து விட்டார்கள். இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியாய் தன் ஜீவனே போனாலும் இயேசுவை அறிவிக்கும்படியாய் உயிர்த்தெழுதலை பார்த்த தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, அவர் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பு. அவரை விசுவாசித்தனா ஆண்டவர் நமக்கு ஒரு பிழைப்பு கொடுக்கிறார். ஒரு வசனம் எப்படியே சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளே குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட என்ன செய்ய பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல நாமும் புதிதாய் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக. ஞானஸ்தானம் என்பது சில நேரம் நம்ம நினச்சிக்கிறோம் இது ஏதோ சடங்கு பழகுது. இயேசு ஏற்றுக்கணும் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும், இது ஏதோ இது பழகுது. ஆனால் வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புகிறது தான் என்னது? ஞானஸ்தானம். நான் மனம் திரும்பிட்டேன்னா என்ன எடுத்துக்கணும்? ஞானஸ்தானம். எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழும்படியாய், நீதி உள்ளவனாய் வாழும்படியாய், உண்மை உள்ளவனாய் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாய் இந்த ஞானஸ்தானம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லாரு? அவருடைய மரணத்தின் சாயலோடு கூட இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலோடு என்ன செய்யப்பட்டிருப்போமா? இணைக்கப்பட. அப்படி உயிர்த்தெழுதலின் சாயல், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமா. அதுக்கப்புறம் சொல்லார், மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டது போல மரணத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில் மரித்த பொழுது இந்த மரணத்து நிமித்தம் இந்த பூமியிலே நம்ம எல்லாரையும் அவரோடு கூட இணைத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இணைச்சாரா இல்லையா? மரணத்தினால தான் நம்ம என்ன செஞ்சோம்? இணைக்கப்பட்டோம். அதற்கு முன்னால் அவர் மரிப்பதற்கு முன்பாக நம்ம துன்மார்க்கமாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், அநியாயக்காரர்களாக இருந்தோம். இயேசு நமக்காக மரித்ததுனால தான், இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு பிதாவுக்கும் நமக்கும் பெரிய உறவு முறிந்து இருந்தது. பாவம் இன்றைக்கு பூமியில் பெருகிறதுனால தம்முடைய சொந்த குமாரனை அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த மரணத்தின் மூலமாய் நம்ம இணைத்தார். என்ன செஞ்சார்? இணைத்தார். அதுக்கப்புறம் சொல்லார், இந்த மரணத்தோடு கூட மாத்திரம். அப்போ இயேசு மரிச்சார், மன்னிச்சுட்டு போயிட்டாரா? மன்னிச்சிட்டாரா? நம்முடைய பாவத்தை மன்னிச்சாரு, நம்முடைய அக்கிரமத்தை மன்னிச்சார், அவரோடு கூட இணைச்சிட்டாரு. மரணத்தினாலே அவரோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இதுவரையிலும் தூரம் இருந்த நம்ம, பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்ம, அவருடைய சமூகத்துக்கு போக முடியாத இருந்த நம்ம, எப்பொழுது இந்த மரணத்துக்கு இயேசுவின் மரணம் அவர் மரித்து நமக்கு ரத்தம் சிந்தினாரோ இந்த ரத்தத்தினாலே அவரோடு கூட இணைக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். என்ன செய்யப்பட்டோம்? ஒப்புரவாக்கப்பட்டோம். அதோடு ஆண்டவரோட அவருடைய உயிர்த்தெழுதலோடு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வசனம் சொல்லுது, உயிர்த்தெழுதலின் சாயலோடு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன? சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்வோம்? முதல்ல போயிட்டு அந்த குழந்தை யாரை போல இருக்கு? ஒருத்தர் சொல்லுவாங்க அத்தையை போலையே இருக்குப்பா, ஒருத்தர் சொல்லுவாங்க அப்பனை போலையே இருக்குது, கண்ணு முட்டையா இருக்குது, முடி நிறைய இருக்குது. அந்த சாயலை பார்ப்போம். பிறந்தவனே அந்த குழந்தை யாருடைய சாயலில் இருக்குது? யாரை போல் இருக்குது? கருப்பாக இருக்கா, சிவப்பாக இருக்கா, கலராக இருக்கா என்று அந்த சாயலை என்ன செய்வோம்? ஒப்பிடுவோம். சாயலை நம்ம என்ன செய்வோம்? இணைப்போம். இவ்வளோ போலையே இருக்குது, இவங்கள போலையே இருக்குது, இந்த காரியம் இந்த இவர்களை போலவே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாயலை நம்ம ஒப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுது இன்றைக்கு பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய மரணத்து நிமித்தம் அவரோடு கூட இணைக்கப்பட்டமோ பிற்பாடு ஆண்டவர் நம்மளை இணைக்கிறார். எதில் இணைக்கிறார்னா, இப்போ நமக்கு ஒரு சாயலை கொடுக்கிறார். என்ன சாயல்னா, அந்த காலத்தில் இன்றைக்கு
ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, வசனம் சொல்லுது ஆண்டவர் ஆதாமை யாருடைய சாயலா உண்டாக்கினாரா? சொல்லுங்களேன், யாருடைய சாயலா உண்டாக்கினாரா? தம்முடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலிலே உருவாக்கினார். அல்லேலூயா. யார் 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 என்ன சாயலா உருவாக்கினார்? ஒரு மகிமையை வைத்து அவனுக்கு தம்முடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா அடைந்து அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்ட நம்மளை உருவாக்கினார். ஆதாம் பாவம் செய்து ஆண்டோடைய சாயலை இழந்து போகிறான், ஆண்டோடைய மகிமையை இழந்து போகிறான். தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த பெரிய ஆசீர்வாதமான தோட்டத்தை இழந்து போகிறான். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, இந்த சாயல் மனுஷனுக்குள்ளே என்ன செய்யப்பட்டது? புறக்கணிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ இயேசுநாதர் இந்த பூமியில் வந்து மீண்டுமாய் நமக்காக ரத்தம் சிந்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்து நீங்கள் இழந்து போன சாயலை அவர் மீண்டுமாய் கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன சாயல்னா தேவ சாயலாய். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய சீஷர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். உலகத்துக்கு உப்பாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சாயல் இப்படியா இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்கிற மகிமையா இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது கல்லறை திறந்து இருந்துச்சான், பூமியில் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டுச்சான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது அந்த உயிர்த்தெழுதல் நிமித்த ஒரு பெரிய மகிமை பூமியில் பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா மகிமையாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நம்ம யாருடைய சாயலாக இருக்கிறோம்? நல்லா கவனிங்க, யாருடைய சாயலாக இருக்கிறோம்? அவருடைய உயிர்த்தெழுதுன்னு அவருடைய மரணத்தினால இணைக்கப்பட்டுட்டோம். ஆண்டவர் இணைச்சிட்டார் நம்மளை. இப்போ இந்த உயிர்த்தெழுதலில் நம்ம இணைந்து இருக்கிறோமா? ஆண்டவர் அதான் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கேட்குறாரு, நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கா? ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்கா? சாயல்னா சில பேர் பாருங்கள், சிலருக்கு ரசிகராக இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அவங்க எப்படி முடி வெட்டிப்பாங்களோ அதே போல் வெட்டிப்பாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே போல் பேசுவாங்க. அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதே போல் நடப்பாங்க. அவங்க எப்படி உடுத்துறாங்களோ அதே போல் உடுத்துவாங்க. அவங்க எப்படி டைலாக் பேசுகிறாங்களோ அதை பேசி ரீல்ஸாக என்ன செய்வாங்க? போடுவாங்க. அந்த சாயல் கேட்டால் நான் என்னது, நான் வெறிய. அவங்க சில பேர் அவங்களுக்கு ஆர்மி. என்ன ஆர்மியா? இவங்க ஆர்மி, அவங்க ஆர்மி. நான் சொல்லுங்க, நம்ம எல்லாம் இயேசுவின் ஆர்மி. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் யாருடைய சாயல்? ஒரு பாட்டு பாரு, இயேசுவே உம்மை போல் ஆக. நான் யாரை போல ஆகணும்? யாருடைய சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன்? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் ஜீவனா இருக்கிறது, பலனா இருக்கிறது, மகிமையா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியான இந்த பூமியில் பெரிய அசைவை உண்டாக்கினார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பூமியில் பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் அக்கினியாய் மாற ஆரம்பித்தார்கள். யாரெல்லாம் ஒளிந்திருந்தார்களோ, யாரெல்லாம் மறைந்திருந்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவுக்காக வாழக்கூடாதபடி குறுகி இருந்தாங்களோ, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை அவர்களை வெடித்து சதறுகிற அக்கினி பலம்பாய் மாற்றினது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம யார் சாயலாக இருக்கிறோம்? நல்லா கவனிங்க, யார் சாயலாக இருக்கிறோம்? சாயம் பூசி வாழ்கிறோம். என்ன வாயிரும்? சாயலில் வாயில வசனம். உலகத்துக்கு ஒத்த வேஷம். சபையில் வந்தால் ஒரு சாயல், வெளியே போனால் ஒரு சாயல், வேலைக்கு போனால் ஒரு சாயல், வீட்டுக்கு வந்தால் ஒரு சாயல், கணவனுக்கிட்ட ஒரு சாயல். நல்லா கவனிங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, நீங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. யாருடைய சாயலாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறீங்க. அவருடைய சாயல் என்ன? அவர் அன்பாகவே இருந்தார். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் அன்பாகவே இருந்தார். அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவர் தாழ்மை ரூபமுள்ளவராக இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவருடைய உயிர்த்தெழுதலை முதல்ல பார்த்தது யார் தெரியுமா? யார்? ஒரு பெண்ணு தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவருடைய உயிர்த்தெழுதல் நான் சொல்லுகிற பெண்கள்லாம் பாக்கியவான்கள். சத்தமாக சொல்லுங்களேன், உங்களுக்கு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை முதல்ல யாருக்கு காண்பிச்சாரு? பெண்களுக்கு காண்பிச்சு. இதில் ஒரு பாசம் சொன்னார், ஏன்னா பொண்ணுக்கிட்ட சொன்னால் தான் என்ன செஞ்சிருமா போய் ஃபுல்லாக ஊரெல்லாம்.
என்ன செஞ்சிருவாங்களா? தினத்தந்தி நியூஸோட ஒரு ஸ்பீடான நியூஸ். ஆண்டவர் அவருக்கு தெரியும் போல இவங்களுக்கு காமிச்சிட்டா போதும், இந்த மகிமை தேசம் ஃபுல்லாக பரவிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இவங்க ஓடி ஓடி என்ன செஞ்சிருவாங்க? இயேசுவை அந்த கிணத்தண்டையில் உக்காஞ்சி அந்த சமாரியா ஸ்ரீகிட்டத்தில் போய் சொன்னார். போய் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? ஒரு ஊரையே என்ன செஞ்சிச்சு? கூட்டின்னு வந்துச்சு. ஆனால் ஒரு ஆணால் என்ன செய்ய முடியாது. அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு போய் ஊரையே என்ன செஞ்சிச்சு? இன்றைக்கி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை முதல்ல ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா பெண் சபைக்கு மனவாட்டியாக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் மனவாட்டிகளாக இருக்கிறோம். நம்ம அவருடைய சாயலிலே இணைக்கப்படணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை போல வசனம் சொல்லுகிறது. பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் நீங்கள் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்றார். யாரால சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்க என்ன செய்யுங்க? என்ன பின்பற்றுங்கயா. உண்மையாலுமே பவுல் வசனம் சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமைக்காக லாபமான எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையை எண்ணிட்டாராம். எதுக்காக? எப்போ இயேசுவை பார்த்தாரோ, அவருடைய சாயலை பார்த்தாரோ, அந்த தமஸ்குல அவருடைய மகிமையை பார்த்தாரோ, அந்த மகிமையை பார்த்த உடனே தனக்குரியதை எல்லாத்தையும் வெறுத்துட்டாரு. தனக்கு எதெல்லாம் பெருமை நினச்சாரோ, தனக்கு எதெல்லாம் மேன்மை நினச்சாரோ, தன்னை எதெல்லாம் உயர்த்தும் நினச்சாரோ எல்லாத்தையும் இதெல்லாம் குப்பையா. என் இயேசு தான் எனக்கு எல்லாமே, என் இயேசு தான் எனக்கு எல்லாமே, என் இயேசு தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி தனக்கு உண்டான எல்லா லாபத்தையும் விட்டுட்டாரு. இப்பொழுது பவுல் இயேசுவின் சாயலோடு கூட இணைக்கப்பட்டார். அதனால்தான் பேதுரு மறுதளிக்கும்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டார். மறுதளிச்சிட்டார். அப்போ இயேசுவை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு பார்த்துச்சு. பார்த்துட்டு சொல்லுது, நீரும் அவரோடு கூட இருந்தவர் தான். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் அவரு கூட இல்லை. அப்போ அந்தம்மா சொல்லுது, உன் பேச்சும் உன் சாயல் என்ன செய்யுது? அவர் கூட இருந்தவர் தான். நான் என்ன செய்யறேன்? நிச்சயம் சொல்லுவேன்னு சொல்லு. நல்லா கவனிங்க. அவரோடு கூட இருந்தேன்னா என் பேச்சு மாறிடும், என் உடை மாறிடும், அல்லேலூயா, என்னுடைய ஊழியம் மாறிடும், என்னுடைய வாழ்க்கை நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலின் பிள்ளைகள். ராமின் சொல்லுங்களேன். நான் உயிர்த்தெழுதலின் மகிமையோடு இணைக்கப்பட்டவன். இன்றைக்கு நிறைய முறை இந்த சாயலை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். இந்த சாயலை அநேக முறை கொலைத்து போடுகிறோம். உலகத்திற்காக, உலக பாவத்திற்காக, உலகத்தின் அக்கிரமத்திற்காக. நல்லா கவனிங்க. ஒரு நடிகரை போல் டான்ஸ் ஆடுறேன்னு வச்சுங்க. அவங்கள என்ன சொல்லுப்பா, அப்படியே இவங்கள போலே ஆடுறியப்பா. ஒரு நடிகர் புடவை கட்டுறதை பார்த்து அப்படியே கட்டுறோன்னா என்ன செய்வோம்? ஐயோ அப்படியே யாரை போல இருக்கிற அந்த சாயல் அப்படியே அவங்கள போலேயே நடக்கிறது. ஆனால் இயேசுவை போல மாறணும்னு எத்தனை பேருக்கு விருப்பம்? என் இயேசுவின் சாயலோடு நான் இணைக்கப்படணுமே. ரமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த பாழா போன இன்ஸ்டாகிராமை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. நிறைய வாலிப பிள்ளைங்க நாசமாக போகிறாங்க. இயேசுவின் இன்னைக்கு இயேசுவின் சாயல் போய் எல்லாம் என்ன எதில் போயிடுச்சு பாருங்க. கர்ம உச்சது கரெக்டாக அடிக்குது. கவனிங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை உயிர்த்தெழுதலின் சாயல். உன்னை பார்க்குறவங்க உன் முகம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்? பிரகாசமாக இருக்கு. நீ தேவ சாயலாக இருக்கிற. ஒரு பாடல் இருக்குது, தேவ சாயலாய் மாறி. தேவ சாயலாய் யார் மாறுகிறார்களோ அவர்கள் தேவனோடு இருப்பார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். கவனிங்க. நிறைய நேரம் ஆண்டவருடைய சாயலை நாம் இழந்து போகிறோம். எப்பொழுது ஆதாம் கீழ்ப்படியாமல் போனானோ, தேவன் விலக்கினதை விரும்பினானோ. நல்லா கவனிங்க. எப்போ தேவன் முதல்ல எது சாயலை இழக்க வச்சது? கீழ்ப்படியாமை. ரெண்டாவது, தேவன் எதை வேணாம் என்று சொன்னானோ அதை வேணும்னு சொல்கிறது. நிறைய பேர் புத்தியே அதுதான். எதை அவர் வேணான்றாலும், ஆண்டவரே எனக்கு அதுதான்ப்பா வேணும் என்ன சொல்லுவோம்? எதை தேவன் செய்யக்கூடாதுன்றாரோ அதை தான் என்ன செய்வோம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துறாரு. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்களேன். பூமியில் இருக்கிற இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் புசிக்கலாம். நம்ம ஆளுங்களுக்கு பேராசை பாருங்க. அல்லேலூயா. என்ன செய்யலாம்? எல்லா கனியும் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற அது எந்த கனின்னு ஆண்டவர் சொல்ல, அந்த கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. இப்போ பிசாசு வஞ்சிக்கும்படியாக வரான். இவங்க நிர்வாணியாக இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க? நிர்வாணியாக இருக்கிறாங்க. நிர்வாணியாக இருக்கிறதை அவர்கள் அறியாத இருந்தாங்க. ஏன்னா அவருடைய மகிமை அவர்களை மூடி இருந்துச்சு. அவங்க தேவ சாயலாக இருந்தாங்க. யாருடைய சாயலாக இருந்தாங்க? அந்த இடத்துல அவர்களுக்கு இச்சையோ பாவமோ அக்கிரம குணமோ பொறாமையோ எழும்பாத இருந்துச்சு. காரணம், இவர்கள் தேவ சாயலில் இணைக்கப்பட்ட. எப்பொழுது பிசாசு வந்து அவனை வஞ்சித்தாலோ, வசனம் சொல்ல, முதல்ல அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்லுவார், எப்போ நீ பாவம் செய்கிறியோ அப்போ உன் டவுசர் அவுந்துருன்னுவார். எப்போ நீ பாவம் செய்கிறியோ நமக்கு என்னாச்சு? அது வரலாம் மகிமை மூடி இருந்துச்சு. எப்போ பாவம் செஞ்சானோ அவன் என்ன செஞ்சிச்சு? ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சொல்லு. சாயலை இழக்க செய்கிறது இந்த உலகத்தின் சாயம், இந்த உலகத்தின் பாவம். நமக்கு ஒரு பேர் இருக்குது. நமக்கு கிறிஸ்தவர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பானவர்கள். ராமின் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, உப்பானது சாரமற்று போனால் அதை குப்பையில் கொட்டுறதுக்கு தவிர கால் மிதிக்கப்படுவதுக்காக வேற ஒன்றுக்கும் உதவாதான். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, இருளுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. உலகத்திற்கும் உங்களுக்கும் எவ்வளோ வேணும்? சம்மந்தம் இல்லை. சினிமாக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வேணும்? சம்மந்தம் இல்லை. பாவத்துக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வேணும்? சம்மந்தம் இல்லை. காரணம், நான் தேவ சாயலில் இணைக்கப்பட்டோம். யாருடைய சாயல்? நான் உன்னை பார்த்தா சொல்லணும், உன் முகத்தை பார்த்தா சொல்லணும், நீ தேவ சாயலாக இருக்கிறம்மா. ரமீன் சொல்லுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த உயிர்த்தெழுதலின் மகிமை நமக்குள்ளே வெளிப்படும். ரமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உற்சாகமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் சாயலோடு என்னை இணைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க துனிதமாய். 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நல்லா கவனிங்க. அப்போ உயிர்த்தெழுதல் என்னதுன்னா மகிமை. உயிர்த்தெழுதல் என்னன்னா அது சத்தமாக சொல்லுங்களேன். மரித்தோரிலிருந்து எழுப்பி என்ன கொடுத்துட்டாரா? அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சாயலில் இணைக்கப்பட்டீங்கன்னா எதில் இணைக்கப்பட்டுறீங்க? மகிமையில். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் என்னன்னா மகிமை. அந்த மகிமை கொடுத்த தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் மகிமை செலுத்தணும். நான் ஒரு வேளை யோசித்து பாருங்க, நீ இயேசு அறியாதனா இன்றைக்கி எப்படி இருப்ப? எப்படி இருந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கை? இன்றைக்கி நம்முடைய கல்லறை எப்போவே நமக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? கல்லறை கட்டிகிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் போகும்போது போஸ்டர் பார்க்குறோம், பேனர் பார்க்குறோம், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்க்குறோம். அதில் எப்பயும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? வந்துட்டு இருப்போம். இந்த இயேசு நமக்கு வந்ததுனால, அவர் நமக்கு மரித்ததுனால வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு என்ன கொடுத்தாரா? மகிமையை கொடுத்தார். ஆண்டவர் நமக்குள்ளாக விசுவாசத்தை எழுப்பும்படியாக தான். நீங்கள் அவரை விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் மரித்தால் என்ன செய்வீங்க? நீங்கள் உயிர்த்தெழுதல் முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் எனக்காக உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறையும் நீ ஜெபம் பண்ணனா ஒரு மகிமை இறங்கி வரணும். உன்னை கர்த்தர் மறுரூபத்துக்கு கொண்டு போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றுகிறது.
இந்த உயிர்த்தெழுதலின் மகிமை நம்மை அநேக இடத்துல ஆண்டோடைய நாமத்தை விளங்கும்படியாய் நம்மை உபயோகப்படுத்துகிறது இந்த உயிர்த்தெழுதலின் சாயல். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த உயிர்த்தெழுதலின் சாயலோடு நீங்கள் இணைக்கப்பட்டது எப்படின்னா, அவர் உங்களுக்குள்ளாக தேவன் அவரை எழுப்பி தம்மை மகிமையில் வெளிப்படுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக இயேசு மரணத்திலிருந்து மரணத்தை உரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் மரணத்தை என்ன பண்ணிட்டாரா? உரிச்சிட்டாராம். அல்லேலூயா. மரணத்தை அல்லேலூயா என்ன சொல்றாரு? உத்தரித்தது நிமித்தம் மகிமையிலும் கனத்தில் என்ன செய்யப்பட்டாராம்? முடிச்சுட்டப்பட்ட. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்ட நீயோ நானும் அவரோடு கூட இந்த சாயலோடு கூட இணைந்திருப்போம். ஆனால் வசனம் சொல்லு, கனத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்யப்படுமா? முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். தேவனுடைய வசனம் ஒரு வசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டுகளிலிருந்து அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூட. நல்லா சொல்லுங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டனா மரணத்தில் கட்டப்படவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. அருமையான மகன் சாட்சி சொன்னபோது சொன்னான், எனக்கு ஒரே மரண சிந்தனை, நீ செத்துரு. நான் சொல்லுகிறேன், அவருடைய பிள்ளைகளை மரணம் கவ்வவே முடியாது. வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரணத்தின் உபாய கட்டுகள் அவர்களை என்ன செய்யக்கூடாதா? கட்டக்கூடாது இருந்துச்சா? ரமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சாயலாக இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய சாயலோடு உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், தேவன் குறித்த நாளில் தான் இந்த மரணம் நம்மளை தொடும். அல்லேலூயா. விபத்தோ வேதனையோ வியாதியோ நம்மளை கொண்டு போகாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் நமக்காக குறித்த காலத்தில் அவருடைய சமூகத்தில் தேவ சாயலோடு கூட இருப்போமானால் தேவனோடு இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவரை மரண கட்டுகள் கட்டக்கூடாதுன்னு உன்னை எவனும் கட்ட முடியாது. சத்தமாக சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, கேரளாவுக்கு போய் மந்திரம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். நமக்கு விரோதமாக ஒருவரும் இருக்க முடியாது. எப்போ இருக்க முடியாதுன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் இந்த சாயலோடு இணைக்கப்படணும். இந்த சாயலோடு எப்படி நம்ம இணைக்கப்பட முடியும்னா, ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஆவியின் அபிஷேகத்தில் ஒவ்வொரு முறையும் இந்த ஆவியானவருக்கு தண்ணீரை போல உன் மேலே ஊற்ற ஊற்ற ஊற்ற. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உனக்குள் இருக்கிற உலக சாயல் மாறி உன்னத சாயலாய் நீ மாறிடுவ. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உற்சாகமாக சொல்லுங்களேன். பக்கத்து சொல்லுங்கள், நீங்கள் தேவ சாயல். சந்தேகம் இல்லாத சொல்லுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாருடைய சாயல்? நீங்கள் ஏசப்பா போல மாற போகிறீங்க நீங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரணம் அவனை என்ன செய்யக்கூடாதா? கட்டக்கூடாது இருந்துச்சு. தேவ சாயலோடு கூட இணைக்கப்பட்டு ஆண்டுடைய மகிமையை ருசி பார்க்கத்தக்கதாய். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உங்களை பார்க்குறவங்க ஆண்டவரை பார்ப்பாங்க. ஒரு பாடல் இருக்கு, என்னை காண்பவர் உம்மை காணட்டுமே. ஆண்டுடைய சாயலோடு இருந்தனா உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்ப்பாங்க. அல்லேலூயா. இயேசுவின் சாயல் என்ன? மரணத்தின் உபாய கட்டுகள் அவரை கட்டக்கூடாது இருந்தது. மரணத்தை மகிமையாய் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் மகிமையாய் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. ஆண்டவருடைய சாயலை பார்த்த சாயலோடு இணைக்கப்பட்ட பவுலுடைய வாழ்க்கை மகிமையாய் போகிற இடமெல்லாம் தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். நல்லா கவனிங்க. மரணத்தின் கட்டுகள் நம்மளை கட்டாதான். எப்படி கட்ட முடியாது? ஆண்டவர் சொன்னார், விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது? ஒன்றுமே
சாவுக்கு ஏதுவான யாதொன்று உங்களை சேதப்படுது. மரணத்தை சம்பவிக்கிற எந்த விஷயமும் உங்களை என்ன செய்யாது. அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டுட்டோன்னா, அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், மரணத்துக்கு ஏதுவான எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? பவுல் சிறைப்பிடிக்கப்பட்டு படகுல போகிறார். படகுல போய் கொண்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அங்கே புயல் அதிகமாக இருந்துச்சு, மழை அதிகமாக இருந்துச்சு. படகு ஒரு கட்டத்தில் முழுகி போயிடுச்சு. என்ன பண்ணுச்சு? முழுகி போயிடுச்சு. அதுலேருந்து தப்பித்து சில பேர் மெலித்தா என்கிற ஒரு சில தீவுக்கு, அங்கே இருந்த கைதிகளும் அங்கே இருந்தவர்களும் அந்த தீவில் தஞ்சம் புகுறாங்க. அந்த இடத்துல அதிக குளிராக இருக்கிறதை பவுல் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அங்கே நெருப்பு மூட்டி கொண்டு இருந்த பொழுது ஒரு விறகு கட்டை எடுத்து அதில் போடலான்னு எடுக்கும் பொழுது ஒரு விஷப்பாம்பு அவர் என்ன செஞ்சிச்சு, கச்சிச்சு. அல்லேலூயா. ஜனங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, புயலுக்கும் காற்றுக்கும் இவன் தப்பி வைக்கப்பட்டாலும் இன்னைக்கு இந்த தீவில் வந்து இப்படி ஒரு பாம்பு கட்சிவன், ஏதோ சாவுக்குரியவன், தேவனுக்கு விரோதமாக பெரிய பாவம் செஞ்சுட்டு இருக்கான் பழகுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து இவனுக்கு இவ்வளோ ஒரு விபத்து நடக்குதுன்னு சொன்னாங்க. ஜனங்க எல்லாம் பார்க்குறாங்க, பவுல என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, இவனுக்கு எதாவது நடக்குமா, நுர தள்ளி சாவுவானா, கீழே விழுவாரா, மயங்கி விழுவாரா. ஆனால் பவுல் யாருடைய சாயல் இணைக்கப்பட்டு இருக்கிறாரு? இவருக்கு தான் மரண உபாய கட்டுகள் கட்ட முடியாத, தேவன் எடுக்காத ஒருத்தனை அவனை தொட முடியாத. ஏன்னா இவர் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றார், உயிர்த்தெழுதலின் மகிமைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று விட்டுட்டாரு. தன் ஜீவனே போனாலும் இயேசுவுக்காக என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் அநேகருக்கு இயேசுவை காண்பிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பார்க்குறாங்க, ஏதாவது நடக்குமா, நம்ம கூட யாருன்னா ஏதாவது செஞ்சுட்டு பார்த்துனே இருப்பான். இவ்வளோ வைக்கிறோம், இவன் என்ன செய்கிறான், ஒன்றுமே நடக்க மாட்டுது. எல்சா சொல்லும்போது சொன்னார், 2 நாளில் உன்னை தூக்குறேன்னு சொல்லிச்சான் பிசாசு. இன்றைக்கி இந்த அம்மா கையை உயர்த்தி ஆண்டவரை தூக்கி ஆராதிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு என்ன சொல்லிச்சான், 2 நாளில் உன்னை தூக்குறேன் பார்த்தியா. அவன் தான் தூக்கின்னு ஓடிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரணம் நம்மளை கட்டவே முடியாது. அவருடைய சாயலில் இருந்தோன்னா, அவருடைய ரூபமாக மாறணும்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை ருசி பார்த்தனா, பவுலை பார்க்குறாங்க, ஏதாவது நடக்குமா, சாவாரா, இதை பார்க்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே சம்பவிக்கலை. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய சாயலாக இருக்கிறவர்களுக்கு தீங்கு எதுவுமே நடக்காது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பவுலை ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறார். வசனம் சொல்லு, ஜனங்கள்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பி கல்லை போட்டு என்ன செய்கிறாங்க, அவனை அடிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிற, அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து போட்டாங்களாம், செத்துட்டான். அப்போ எவ்வளோ கல் அடிச்சிருப்பாங்க பாருங்க. என்ன செய்வாங்க, இன்றைக்கி சபையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சபைக்கு வராத ஆளுங்க இருக்குது. என்னது, பாஸ்டரு எனக்கு தான் பேசினேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு தாவர போல் ஒவ்வொரு சபையாக தாவர கூட்டம் இருக்கு. பவுலை கல் அடிக்கிறாங்க. இயேசுவை பிரசங்கிக்கிறாரு, இயேசுவை சொல்கிறாரு. கல்னால என்ன செய்கிறாங்க, கல் நீங்கள் நினைக்கிற போல் சாதாரண கல்லெல்லாம் இல்லை. எப்படி கல் வச்சுருந்தானுங்கன்னு தெரியல. வசனம் சொல்லுது, அவனுங்க அப்போல்லாம் மோசையின் பிரமாணத்தில் இருந்தாங்க. ஜனங்களை அடிக்கிறதுக்குன்னு ஒரு கல்லை தெரிஞ்சு எடுத்து வச்சுருப்பாங்களா. அந்த கல் வச்சா சீக்கிரமாக ஜனங்க என்ன செஞ்சிருவானா, செத்து போடுவானா. விபச்சாரிகள், வேசித்தனம் பண்ணுங்கிறவங்க, வேதத்துக்கு புறமானவர்கள், வசனம் சொல்லுது மோசையின் பிரமாணப்படி கல்லெறிந்து என்ன செய்யணும், சாகடிக்கணும். பவுலை கல்லெறிகிறாங்க. ஒவ்வொரு கல்லும் அவர் மேலே வந்து விழுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவன் செத்து போனான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களாம், பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்களாம். சீசர்லாம் நின்று பார்க்குறாங்க. ஐயோ, இவ்வளோ கனமான ஊழியத்தை செய்த பவுல் இறந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு சீசர்களை சூழ நின்று பார்க்குறாங்களாம். வசனம் சொல்லுங்க, அவன் எழுந்து, நல்லா சொல்லுங்களேன் மறுபடியும், ஏன்னா உயிர்த்தெழுதலின் சாயலில் இருந்தா எவ்வளவு அடி அடித்தாலும் உன்னை படுக்க வைக்க முடியாது. மரணம் உன்னை கவிக்கொள்ளாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அவன் எழுந்து வேறொரு பட்டணத்துக்கு புறப்பட்டு சென்றான், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நான் சாயலோடு இருந்தேன்னா சாபம் எனக்கு வராது. சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க, நீ தேவ சாயலா இருந்தனா சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், இந்த உலகம் பொல்லாத உலகம். கொஞ்சம் உயர்ந்துட்டேன்னா உன்னை விடாது. அல்லேலூயா. இவரா உன்னை கண்ணிலே வச்சிருவான். அதுக்கு பேர் தான் என்னது? வன்கண். பைபிளில் இருக்குங்க. கண்ணிலே சூனியை வச்சிருவான். மேலேருந்து அப்படியே ஒரு கீழே ஒரு ரெட்டு ஸ்கேன் பண்ணி. அல்லேலூயா. ஏன்னா உலகம் ஏற்றுக்காது பாருங்க. இவளா நல்லா இருக்கிறா, நல்லா இருக்கக்கூடாது, நீ நல்லா இருந்தா பிடிக்காது. அவருடைய சாயலில் இணைக்கப்பட்ட நான் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்னை அவர் மகிமையாய் வைப்பார். நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாயலுக்குள்ளே வாங்க. அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற பாவ சாயத்தை கரைச்சி, அல்லேலூயா, நான் சொல்லுகிறேன், பாவம் உன்னை கரைப்படுத்திட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ் போட்டுனுக்கிற ஒரு சின்ன கருப்பு கரைஞ்சின்னா என்ன செய்யும் தெரியும்? பாவம் நம்மளை என்ன செய்யும்? வசனம் சொல்லுது, பாவம் நம்மை தேவ சாயலிருந்து மாற்றும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன், சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், பாவம் நம்மளை பிசாசின் சாயலாக உண்டாக்கும். நான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கிறேன்னா யாருடைய சாயலாக மாறுறேன்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் பிறந்தவனா? யார் பாவம் செய்கிறவன்? நல்லா கவனிங்க. நான் பாவம் செய்கிறேன்னா எனக்குள்ளே யார் சாயல் இருக்குது? சில கோவம் வந்துச்சுன்னா ஓடுவாங்க கையை தூக்கின்னு அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. நாத்திக்காம வேதத்தை தூக்கின்னு வந்துடுவாங்க. சோத்துறாங்க. அல்லேலூயா. கோவம் வந்துச்சுன்னா அப்படியே சும்மா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் கர. இவங்க யாரு? தேவ பிள்ளைகள், தேவ சாயலை படைத்த பிள்ளைகள். அல்லேலூயா. கோவத்தில் என்ன செய்யுது? பேசுறது. ஆண்டவர் சொல்றார், கோவம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறவங்க திருட மாட்டாங்க. ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறவங்க மற்றவர்களை காயப்படுத்த மாட்டாங்க. ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறவங்க ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்ப மாட்டாங்க. ஆண்டவருடைய சாயலோடு இணைக்கப்பட்டவங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டவங்க ஜோமனாலே அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர்களுக்கு விரோதமாக இந்த பூமியில் ஒன்றுமே அசைக்க முடியாது. அவங்கள என்ன செய்ய முடியாது? வசனம் சொல்ல, நீதிமான் பனையை போல செழிப்பான். அவனுடைய செழிப்பையும் அவனுடைய உயரத்தையும் ஒருவனும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த சாயலின் மகிமை அவ்வளவு பெரியது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பூமியில் இருக்கிற இந்த உலகம் நம்மை சாயப்படுத்தும். நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்குன்னா நம்ம மேலே ஒரு சாயம் பூசிட்டே இருப்பான் பிசாசு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாயில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ சாயம் பூசப்படுவதற்காக படைக்கப்படலை, அவருடைய சாயலிலே இணைக்கப்படுவதற்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. இயேசு சொல்ற, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தமாக இருங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாயில் கர்த்தர் பார்த்து சொல்றார், நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலுக்குரியவர்கள். அல்லேலூயா. நான் மற்றதுக்கு ஏதோ ஒரு காப்பி கிடையாது. அல்லேலூயா. நான் டூப்ளிகேட் ப்ராடக்ட் கிடையாது. அல்லேலூயா. நான் ஒரிஜினல். அவரிடத்திலிருந்து அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டு என்னை கர்த்தர் ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிதும் கூர்மையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஊன்றப்படும் போது தான் நம்ம சாயலாய் மாறும். அல்லேலூயா. எப்போ சாயலாக மாறுவனா? ஒவ்வொரு முறையும் இந்த பரிசுத்த திருவிருந்தில் உன்னை அர்ப்பணிக்கிறவர். இதை புசிக்கும் பொழுது நீ அவரை போல மாறுற. இதில் பங்கு கொள்ளும் பொழுது நீ அவரை போல மாறுற. இதை நீ ஐக்கியப்படும் போது அவரை போல மாறுற. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் பாருங்கள், ஒருத்தரோடு சேருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? சில பேரோடு சேருவாங்க. அவங்க ஒழுங்காக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சேர்ந்த பிறகு அவங்கள போலயே பேசுவாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதே போல் அவங்களும் எடுப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய எல்லா நடவடிக்கையும் யாரை போல மாறினாங்க? இப்போ ஒரு பழமொழி இருக்குது, நாரோடு பூவோடு நார் சேர்ந்தா நாரும் என்ன செய்யுமா? மணக்குமா. நாருக்கும் பூக்கும் சம்மந்தம். ஆனால் சேர்ந்துச்சுன்னா என்ன செஞ்சிடுமா? நீ பூ மணக்குதா நார் மணக்குதானே சொல்ல முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன்.
ஆண்டவர் அதனால சொல்கிறாரு, நீ என்னோட சேரு, நீ பூமிக்கு மகிமையாக மாறுவ. என் சாயலோடு இணை, உன்னை எனக்குள்ளே இணைத்துக்கொள், உன்னை எனக்குள்ளே இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்களேன். அவருக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதின் மகிமைக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து பாருங்களேன். நீங்கள் தேவ சாயலாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தேவ சாயலானவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் பூமிக்கு உப்பானவர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமானவர்கள், நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க. உலகத்துக்குரியவர்கள் இல்லை, தேவனுக்குரியவன். நான் தேவனுக்குரியவன். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக தேங்க்யூ ஜீசஸ்.